உலகத்தெல்லாம் என்ன குஞ்சால ஆடு சாப்பிடுற மாதிரி சாப்பிடறாரா? இது எப்படி சாப்பிடா? எல்லாத்தையும் எடுத்து அப்பளா மாதிரி சிலதை நொறுக்கி, வடை மாதிரி சிலதை கிள்ளி, ஊறுகாய் மாதிரி சிலதை கடிச்சு இப்படி சாப்பிடாரா அப்படின்னு விட்டால் புராணம் அப்படித்தான் சொல்லு. ஏனால் பாரத யுத்தத்துல விஸ்வரூபம் காண்பிச்சார். இப்படி காண்பிக்கும் பொழுது பயமா இருக்கேன்னா அர்ஜுனன் சமாதானம் சொல்லக்கூடாதோ? காலோஸ்மி லோகக்ஷயகிருத் பிரவருத்தகா, சர்வலோகத்தையும் அழிக்கிற காலஸ்வரூபனே வந்திருக்கிறேன் பார் அப்படின்னதும் இந்த துரோணன், பீஷ்மன், கர்ணன், துரியோதனம் உள்பட பிரவாகமா வாய்க்குள்ள போறதையும் அடுக்கு படுக்குன்னு அவர் கடிக்கிறதையும், வாய் கடவாய் வழியா ரத்தம் ஒழுகிறதையும், மண்டைய கடிக்கிறதையும் அர்ஜுனன் பார்க்கிறானா? இவ்வளவும் மாயம். இந்த பயல மிரட்டுறதுக்காக சாட்டையும் கையுமா கொண்டிருந்தா டே கிருஷ்ணா டே கிருஷ்ணாங்கிற இல்லையா? இப்ப வா வழிக்கு பார், துரோணாச்சாரியனை கடிக்கிறேன் பாரு, முறுக்கு கடிக்கிறது மாதிரி. துரியோதனம் மண்டைய உடைக்கிறேன் பாரு, சீடைய உடைக்கிறது மாதிரி என்று கடிச்சு காட்டுறாருங்கிறார். இதெல்லாம் மாய. உலகத்தை தன்னிடத்துல அடக்கினான் அப்படிங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் இல்லை. வேதாந்த ரீதியா உலகத்துல உள்ள எல்லா நாம ரூபங்களும் பிரளய காலத்திலே மண்ணுல உண்டானதுதான். செடி கொடி பசு பட்சிகள் மனுஷியர்கள் எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். செடி கொடிகள் உள்பட பசு பட்சிகள் உள்பட மண்ணோட மண்ணா பிரளய காலத்துல மக்கிவிடும். அந்த பூமி பிரளய ஜலத்துல கரைஞ்சுடும். இவ்வளவு மண்ணு ஜலத்துல கரையறது இல்லையா? சாம்பல் ஜலத்துல கரையறது இல்லையா? அதுபோல அவ்வளவு உலகமே கரையும்படியான பிரளய ஜலம். அந்த பிரளய ஜலத்திலே உலகம் கரைஞ்சுடும். பிரளய ஜலம் பிரளய அக்னியில வறண்டுடும். பிரளய அக்னி பிரளய காத்துல அணைஞ்சுடும். காற்று ஆகாசத்துல ஒடுங்கிவிடும். ஆகாசம் இயற்கையில பிரகிருதியில மறைஞ்சுடும். பிரகிருதி பரமாத்மாவினிடத்துல மறைஞ்சுடும். பரமாத்மா மட்டிலும் மறையறதுக்கு இடம் இல்லை. அகண்ட வஸ்துவா இருப்பதனாலே எதுவுமே சிறியது பெரியது, பெரியதுல ஒடுங்கும். எதை விட பெரியது இன்னொன்னு இல்லையோ அதுக்கு ஒடுங்கிறதுக்கு இடம் இல்லாததுனாலே அது மட்டிலும் மிச்சப்படும் அப்படின்னு சொல்ற வேதாந்த உட்கருத்ததான் இது எல்லாவற்றையும் திரட்டி அப்படியே வாயில போட்டுண்டார் அப்படின்னு புராண ரீதியா குழந்தைகளுக்கு சொல்றது போல சொல்றது. இவ்வளவையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு கடைசியில் என்னன்னா, ஒரு புரள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து அந்த பரமாத்மா ஒரு பாலகனாகி ஓர் ஆளை சேர்ந்த வெம்பெருமா மாயனே உலகத்தையே அழிக்கும் பொழுது. ஆனால் ஒரே ஒரு ஆளிலைய மட்டிலும் மிச்சம் வச்சுருந்தாரா அதுல படுத்துக்கிறதுக்காக? ஒரே ஒரு ஆளிலைய மட்டிலும் மிச்சம் வச்சண்டு அதுல படுத்துக்க கூடிய மாமாயன் ஆச்சரியகர சேஷ்டிதம். பிரளய ஜலத்திலே ஆளிலையும் உதக்கிறது, அதுல படுத்திருக்கிறான் கண்ணன். கண்ணன் தான் பரமாத்மா. அவன் மட்டிலும் அழியல. எல்லாவற்றையும் தான் முழுங்கி விட்டு தான் மட்டிலும் படுத்திருக்கு அந்த ஆளிலையிலே. இது யாரு பார்த்தா? மார்க்கண்டேயர் பார்த்தார். மார்க்கண்டேயர் ஊழி காலத்திலையும் தான் சாகாமல் இருக்கும்படி வரம் வாங்கினுட்டார். அவர் ஊழி காலத்திலையும் பகவானுடைய மாயைய பார்க்கணும் என்று நினைச்சு பகவானிடத்திலேயே வேண்டினார். பகவான் தன் மாயைய காற்றான். அப்ப சப்தசாகரமும் பொங்கி எல்லாம் அடங்கி பிரளய ஜலமே மிஞ்சி இருக்க அதுல நிக்க இடமில்லாம நீஞ்சி 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 வரார் மார்க்கண்டேயர். இவருக்குதான் சாவு கிடையாது. முழுகியும் போகல, சாகமும் இல்லை. அலையோடு அலை புரட்டுறது. களைச்சு சளைச்சு வரும்பொழுது ஒரு ஆளிலை மேலே ஒரு குழந்தையாக படுத்திருக்கிற பரமாத்மாவை பார்க்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி.
சர்வலோகத்துக்கும் முழு முதல் இதுதானா? அந்த ஆளிலையிலே தன்னுடைய 2 சின்ன புஞ்சு கையால பிஞ்சு காலை எடுத்து அந்த விரல வாயில வச்சு கொண்டு படுத்து நிற்கிற இந்த குழந்தைய பார்த்ததும் ஆச்சரியம். உலகமே அழிஞ்சு பிரளயமே ஏற்பட்டு இந்த ஒரு குழந்தை மிச்சப்பட்டிருக்குன்னா அந்த குழந்தை யாரு கேட்கலாம் என்று நினைச்சு அந்த குழந்தைய கட்டிக்கணும்னு தோணி எடுத்த மார்க்கண்டேயருக்கு கிட்டக வரும்பொழுதே ஒரு பெரிய சுழல் அடிச்சது பிரளய ஜலம். இந்த குழந்தையோ இப்படியே படுத்துண்டு இந்த கடைக்கண்ணால உருட்டி மார்க்கண்டேயரை முழிக்கிறது. என்ன பார்க்கறதுன்னு நினைச்சுண்டு அங்கேந்து இவர இந்த சுழலிட்டு வர தண்ணீர் அது உரியறது. அந்த குழந்தை சுழலோடு சுழலா மார்க்கண்டேயர் இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள தானும் போயிட்டாராம். ஏன்னா அவர் மிச்சம் இருந்தார்னா அப்புறம் பிரளயத்துல 2 மிச்சம்னு ஆயிடும். 2வது வஸ்து கிடையாது, 1தான் மிச்சம்னு உபனிஷத் சொல்றது. இவரும் உள்ள போயிட்டார். எங்க போனோம் நினைச்சுண்டு பார்க்கிறார். பட்டுன்னு பார்த்தா இவ்வளவு காட்சியும் மறைஞ்சு உலகம் சிருஷ்டியாகி பதரிகாசிரமத்திலே மார்க்கண்டேய ஆசிரமத்திலே புஷ்பபத்ராநிதி கரையில ஏதா முந்தி உட்கார்ந்து இருக்க மாதிரியே மார்க்கண்டேயர் உட்கார்ந்து இருக்காராம். நான் மறுபடியும் சிருஷ்டி ஆயிடுதுன்னு அர்த்தம். இச்சா மாத்திரம் பிரபு சிருஷ்டி. நமக்கு பார்த்தா ஏதோ 1000 வருஷம் ஆயிட்டது மாதிரி இருக்குமே தவிர அவருக்கு சங்கல்ப மாத்திரத்தாலே அவருடைய வாட்சி கணக்குப்படி நம்மளும் வாட்சி கட்டின்னு இருக்கோம், அவரும் வாட்சி கட்டின்னு இருக்கார். அவர் கணக்குப்படி அவருடைய வைகுண்டத்தின் கணக்குப்படி நம்முடைய ஊழி காலம் ஒரு கண்ணிமைப்பு தான் அவருக்கு. அந்த ஒரு கண்ணிமைப்புல மறுபடியும் சிருஷ்டியாகி மார்க்கண்டேயர் உட்கார்ந்திருக்கிறார். அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லையா? அப்ப கடைசியில அந்த பாலகோபாலன் தான் மிச்சப்பட்டான் அப்படிங்கிறது. இதனுடைய தத்துவார்த்தம் என்ன? எல்லாத்துக்குமே உட்கருத்து உண்டு. இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு நினைச்சால், கடல் மிச்சப்பட்டது, ஆளிலை மிச்சப்பட்டது, அதுல ஒரு குழந்தை மிச்சப்பட்டது அப்படின்னு அர்த்தமாறுது. அப்ப 3 மிச்சப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் அகண்ட வஸ்துவில அடங்கும் அப்படின்னு தானே சித்த முன்னாடி சொன்னேன். இந்த 3 எது அப்படின்னு கேட்டால் சத்து, சித்து, ஆனந்தம். இதுதான் கடைசியில மிச்சப்படும். சத்துங்கிறது கடல். எந்த ஒரு தண்ணீர் இருக்கோ இந்த தண்ணீர் பிரளய ஜலந்தான் சத்து. அதுல சித்துங்கிறது ஆளிலை, ஞான விருட்சமா இருக்கிறதுனாலே ஆள் சித்து. ஆனந்தம்ங்கிறது சிசுவான பரமாத்மா. இந்த சத்து, சித்து, ஆனந்தம் எப்ப ஸ்வயமே பரமாத்மாவோ இனிமே உலகத்துல படைத்தல், அழித்தல் முதலியதான பிரகிருதியோட விளையாடாதபடி, அவதாரம் போலே பிரபஞ்சத்தோட விளையாடாதபடி, இப்பொழுது பிரம்மஸ்வரூபம் தன்னுடைய ஆனந்தத்திலேயே தான் லயிச்சிருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக இந்த குழந்தை தன்னுடைய காலை எடுத்து தன் வாயில வச்சுண்டு தன் ஆனந்தத்துல தன்னைத்தானே சுவைத்து கொண்டு படுத்துருக்கு என்கின்ற தத்துவம். கடைசியில பரபிரம்மம் எல்லா விளையாட்டுகளையும் நிறுத்திவிட்டு அவ்வளவையும் தன்னிடத்திலே அடக்கி கொண்டு தான் மட்டிலும் தானான ஆனந்தத்திலே லயிச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தான் காட்டக்கூடியது என்கிற மாயம், ஆச்சரியகரமான லீலை. அப்படி பெருமா மாயனை அல்லது அப்பேற்பட்ட அந்த கண்ணனாகிய கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவமகம் நஜானே என்கிற ஏகோ தேவகா தேவகி புத்திர ஏவ, கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண், கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்று அந்த கண்ணனை தவிர வேறு தெய்வம் உடையோம் ஆயாமே. அந்த கண்ணனை தவிர வேறொரு தெய்வம் எங்களுக்கு கிடையாது. ஏனால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் யாரிடத்திலேருந்து உண்டாகிறதோ அவன்தான் பரபிரம்மம் என்று உபனிஷத் சொல்றதுனாலே யதோவா இவானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி
யத் பிரஜம்த்யபிசம்விசந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வே தத் பிரம்மேதி என்று வேதம் சொல்றது. அந்த பரமாத்மாவினிடத்துல இருந்தா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் அந்த பரமாத்மாவினிடத்துலதான் ஒடுங்கிறது என்று யஜுர்வேதம் சொல்றது. இத திருவுள்ளத்துல கொண்டுதான் சுவாமி நம்மாழ்வார் யஜுர்வேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாசிரியம் என்கின்ற இந்த பிரபந்தத்தை அருளி செய்தார். திருவாயுமொழியில உள்ள தனித்தனி திவ்ய பிரபந்தங்களை பூர்வாச்சாரியர்கள் செய்த வியாக்கியானங்களை மனசுல வச்சுக்கொண்டு உபன்யாசமா 12 வரும். இந்த வியாக்கியானங்களை பங்கிகளை சொல்லி பாடமாக சொல்லி கேட்கறதுக்கு தான் காலட்சேபம்னு பெயர். இந்த காலட்சேபத்துக்கு அவகாசம் இல்லாததுனாலையும் காலட்சேபம் கேட்கறதுக்கு வேண்டிய ஒரு தகுதியை உபன்யாசத்தின் மூலம் தான் சம்பாதிச்சுக்கணும். திடீர்னு காலட்சேபத்துல உட்காண்டா ஒண்ணுமே புரியாது. அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை உபன்யாசமா சொன்னா தெளிவா சொல்லலாம். உபன்யாசமா கேட்டுவிட்டு அப்புறம் காலட்சேபம் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் இருந்து உட்காண்டோமானால் அப்பொழுதுதான் இவ்வளவு விஷயங்களும் நமக்கு புரியும். அந்த ரீதியில இப்பொழுது காலட்சேபங்கிற ரீதியிலே நாம் சொல்லாதபடி உபன்யாசங்கிற ரீதியில இவ்வளவு அருமையான விஷயங்களை உள்ள வச்சு கூட்டாதபடி பொது சொத்தாக ஆக்கிவிட்டோம். இது தகுதி உடையவர்களுக்குத்தான் கிடைக்கும் அப்படின்னா உள்ள வச்சு பூட்டி இருந்தது. கிட்டக்க போகவே முடியாது. பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை என்ன சொல்லிருக்கான்னே தெரியாது. அதுவும் அவர்கள் மணிப்பிரவாள பாஷையிலேயே பேசிட்டா. அவர்களுக்குன்னு ஒரு தனி பாஷையிலேயே பேசிவிட்டார். வியாக்கியானம் இல்லாதபடி மூலத்தை பார்த்தோமானால் கடல் ஓசைன்னு விட்டார். திருவாய்மொழி சேவிக்கும் போது பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேவிக்கிறத பார்த்தா என்ன சொல்றாருன்னே தெரியாது. சாமவேதம் கேட்கிறாப்புல தான் இருக்கும். ஓசைதான் விழும் காதுல. ஆனால் அதுக்குள்ள என்ன நிதி இருக்கு, கடலுக்குள்ள எவ்வளவு முத்துக்கள் இருக்கு, எவ்வளவு ரத்தனங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுவது போல. ஆனால் தான் தோன்றித்தனமாக உபன்யாசம் பண்ணாமே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எதை சொல்லியிருக்கார்களோ பேசிற்றே பேசலல்லான்னு அந்த விஷயங்களைத்தான் எடுத்து இங்கே ஒரு பரிமிதமான சில அதிகாரிகள் இருந்தாலும் அப்படி இன்னும் 1000 பேர் இங்க கேட்கல. 1000 பேர்கள் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. 1000 பேர்கள் கேட்கிற அதிகாரிகளாக ஆகவும் முடியாது. அதனால இதனுடைய சாரத்தை அனுபவிக்கிற 10 பேரை உட்கார வச்சிருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லி பரிமாறும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருளிருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள் நமக்கு வருஷா வருஷம் கொடுத்துண்டு வரார். அதுல இன்னும் நம்மாழ்வாருடைய பிரபந்தத்திலே திருவிருத்தம் என்கின்ற ஒரு பிரபந்தம் பாக்கியெல்லாம் நம்ம சேவிச்சன் வந்துட்டோம். ரிக்வேதத்தினுடைய சாரமான அந்த பிரபந்தம் இன்றோடு இப்ப நிறுத்திக்கிறோம். இனிமே 31 தேதி காலமே திருவிருத்தம்.